ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 3/1/2025 மார்கழி மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் அருமையான வெள்ளிக்கிழமை நாள். இந்த ஜனவரி மாதத்திலே வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும், அம்பாளை வணங்க வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:32 சூரிய அஸ்தமனம் மாலை 5:54 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. விடிகாலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். மார்கழி மாதம் இது. ஆகவே விடியற்காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்றுங்கள். மகாலட்சுமி, அதுவும் இன்று வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி இல்லத்திலே தங்கி பரிபூர்ண அனுகிரகம் செய்வார். மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றுங்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 மணிக்கு பிறகு அவிட்டம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:44 வரை வளர்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இருக்கின்ற வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு மாறுவதற்கான சூழ்நிலைகள் தகைந்து வரும். அவற்றை பிடித்து கொள்ளுங்கள், நல்லபடியாக முடித்து கொள்ளுங்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடல் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரம் வெற்றிகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்கள் செய்வதற்கான யோசனைகள் அதிகமாக செய்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம நாளாக இருக்கின்றது. கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். புதிய பயணங்களை தள்ளி போடுங்கள். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சென்று தீர வேண்டும் என்றால் விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தெய்வம் ஏற்றி வைத்துவிட்டு சென்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள்.
செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகக்கூடிய நாள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுக்கக்கூடாது. முக்கிய முடிவுகளை இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். தள்ளி போடுங்கள். ஒரு 2 நாட்களுக்கு தள்ளி போடுங்கள். திங்கட்கிழமைக்கு மேல் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். உங்களுடைய நாள்தோறும் செய்கின்ற வேலைகளை மட்டும் செய்து வாருங்கள். மற்றபடி புதிய முயற்சிகளை தள்ளி போடுதல் நல்லது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமாக இருக்கின்றது. நல்ல மாற்றங்கள் உருவாகின்ற நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் இன்றைய நாளிலே சுலபமாக முடியும். விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அந்த வகையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை, உங்களுடைய பெண் குழந்தைகளால் பெருமை, இப்படி உங்களுடைய வாரிசுகளால் பெருமை ஏற்படுகின்றன. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்
ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் எதிர்பார்க்காத லாபம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழியிலே சொத்துக்கள் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். கூட்டாளிகள் உங்களுடைய சொல்லை கேட்பார்கள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கின்றது. மேலும் அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். புதிதாக ஏதேனும் வேலைக்கு மாறுவீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சற்று மேலும் கீழுமாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். அது விஷயமான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும்.
ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் காண இருப்பது வீணாதர தட்சிணாமூர்த்தி. இந்த வீணாதர தட்சிணாமூர்த்தியை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவஸ்வரூபம். சிவனிலே ஒரு அவதாரம் தட்சிணாமூர்த்தி அவதாரம். நமக்கெல்லாம் ஞானத்தை நல்குபவர். நாம் செய்கின்ற காரியங்களிலே நமக்கு ஞானத்தையும் நல்ல ஒரு வித்தையையும் வழங்குபவர் தட்சிணாமூர்த்தி. நாம் ஏதேனும் புதிதாக தொழில் செய்ய போகின்றோம் என்றால் தட்சிணாமூர்த்தியை வணங்கி நம்முடைய தொழிலுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதேபோல் கலைகளிலே சிறந்து விளங்க வேண்டும். ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் பாடல், ஆடல், ஓவியம், இப்படி ஏதேனும் ஒரு கலை, 64 கலைகள் இருக்கின்றது. 64 கலைகளிலே ஏதேனும் ஒரு கலைகளை, எந்த ஒரு கலையை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த கலைக்கு அதிபதியாக இருப்பவர் ஒரு பக்கம் கலைவாணி தாயார் என்றால் ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் அந்த கலைகளிலே நாம் மேன்மையாக உயர்வதற்கான ஞானத்தை நமக்கு நல்குவார். ஆகவே இப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை நாம் வணங்க வேண்டும். சரி, இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் என்பது ஆலயங்களிலே, ஆலய பிரகாரத்திலே அமர்ந்த கோலத்திலே காட்சியளிக்கின்ற தட்சிணாமூர்த்தியை நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம். கைகளிலே வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தியை பற்றி இன்று நாம் ஒரு அரிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். இவர் கரங்களிலே ஏந்தி இருப்பது திகி சண்டலா வீணை என்பதால் திகி சண்டலா வீணாதார தட்சிணாமூர்த்தி என அழைக்கப்படுகின்றார். நின்ற கோலத்திலே காட்சி தருகின்றார். வீணையை நின்றபடி வாசிப்பது என்பது அரிது. அந்த வீணையை நின்ற கோலத்திலே வாசித்தபடி இந்த தட்சிணாமூர்த்தி நமக்கு காட்சி தருகின்றார். இந்த காட்சி மிக அரிது. இவருடைய வீணையினுடைய இசைக்கேற்ப இவருக்கு அருகிலே ஒரு பூதகணம் உடுக்கை அடித்துக் கொண்டும் ஒரு பெண்மணி தாளம் போட்டுக்கொண்டும் காட்சி தருகிறார்கள். இவர் கண்களுக்கு ஒளி தரும் நரம்புகளை காக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தட்சிணாமூர்த்தி, வீணாதார தட்சிணாமூர்த்தி நம்முடைய கண்கள் சம்பந்தமான வியாதிகளுக்கு அவற்றை தீர்த்து வைக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகின்றது. கண் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே வந்து இந்த வீணாதர தட்சிணாமூர்த்தியை தரிசித்து மனதார பிரார்த்தித்தாலே போதும், பார்வை பிரகாசமாகும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. இந்த வீணாதர தட்சிணாமூர்த்தி எங்கே இருக்கின்றார், எந்த கோவிலிலே இருக்கின்றார் என்றால் திருச்சிக்கு அருகே தேவார பாடல் பெற்ற தலமான திருவாசிக்கு மிக அருகிலே அமைந்துள்ள தேவார வைப்புத்தலம் துடையூர். துறையூர் அல்ல, துடையூர். இறைவனுடைய திருநாமம் விஸ்வமங்களேஸ்வரர் என்பதாகும். இங்கே அம்பாளுடைய திருநாமம் வீரமங்களேஸ்வரி என்ற மங்கள நாயகி. என்ன அருமையான பெயர் பாருங்க. அம்பாளுடைய திருப்பெயர் வீரமங்களேஸ்வரி என்ற மங்கள நாயகி. மங்களத்தை நமக்கு நல்குபவள். இந்த ஆலயத்துக்கு சென்று இங்கே நின்ற கோலத்திலே நமக்கு காட்சி தருகின்ற வீணாதர தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நமக்கு கண் நோய் தீரும் என்பது ஐதீகம். ஆகவே மருத்துவமனைக்கு ஒரு பக்கம் சென்றாலும் ஆன்மீக ரீதியாக நம்முடைய உடல் உபாதைகள் தீர்வதற்கு இது போன்ற கோவில்களை தரிசித்து அங்கு கிடைக்கின்ற நல்ல ஒரு வைப்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற நல்ல அதிர்வலைகளை நாம் வாங்கி கொண்டால் நம்முடைய உடல் நலமானது சீராகும். ஆகவே இந்த கண் நோயை தீர்க்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக திகழ்கின்ற இந்த வீணாதர தட்சிணாமூர்த்தியை வணங்கி கண் நோய் நீங்க பெற்று நல்ல ஒரு விழி அமைப்போடு நல்ல ஒரு விழித்திறனோடு வாழ்கின்ற காலத்திலே நல்லபடியாக வாழ்வோம். கண்ணாடி போட வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் உங்கள் கண்களிலே இருந்தால் தயவு செய்து திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற இந்த கோவிலுக்கு சென்று இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக கண் நோய் தீரும். அல்லது கண் சிகிச்சையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த கண் நோயானது காணாமல் போய்விடும். விரைவிலே சிகிச்சையில் இருந்தீர்கள் என்றால்
இந்த ஆலயத்துக்கு சென்று முறையாக தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வணங்கி வந்தீர்கள் என்றால் வெகு நாட்களாக தீராத கண் பிரச்சனையாக இருந்தால் அது உடனடியாக தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி.